வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஜூஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா இருக்குங்க, கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா அதே டைம் வந்து ஜூஸியாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்குங்க, மஞ்சத்தூள் போட்டு தயிர் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அப்போ வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கன் 65 மசாலா போட்டுக்கலாங்க. தேவையான அளவு போட்டுட்டு நம்ம அது கூட வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் நான் பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக இது 3/4 கிலோ இருக்குங்க. அது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவு போடலாங்க. அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு போடுறது. நிறைய போட்டுறக்கூடாது. அரிசி மாவு வந்து அளவாக தான் போடணும், 1 ஸ்பூன் தான் போடணும். எச்சா போட்டோம்னா மாவு மாதிரி ஆயிடும். அதனால் அந்த மாதிரி போடாதீங்க, 1 ஸ்பூன் மட்டும் போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போடலாங்க. அது வந்து கலருக்காக போடுறது, நம்ம ஃபுட் கலரில் இதில் சேர்த்துறதில்ல. அதனால் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறதுங்க. அதில் காரம் அவ்வளோக்கு இருக்காது, அதனால தான் அது போடுறோம். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும்னா இதில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம், இல்லை நம்மளோட தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டை ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில். இது கூட வந்து நம்ம தயிர் ஊற்றிக்கலாங்க. கெட்டி தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது ஊற்றும் போது நம்ம எல்லாம் பிணையறதுக்கு நல்லா இருக்குங்க. அது கூட நம்ம வந்து லெமனும் புழிஞ்சிக்கலாங்க. ஒரு லெமன், ஃபுல் லெமன் புழிஞ்சிக்கலாங்க. இது கூட வந்து நம்ம வந்து ஃபுல் லெமனு புழிஞ்சோம்னா தான் 3/4 கிலோவுக்கு நல்லா இருக்குங்க. அதனால் ஃபுல் லெமனு புழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கலாம். பாருங்கள், சால்ட் போட்டு பிணைஞ்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம முதவே அந்த மசாலாலேயே சால்ட் இருக்கும், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கலாங்க. ஆயில் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா எல்லாம் மேக்னேட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் நல்லா மசாலாவோட. இதை வந்து நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னாலும் போதும், நம்ம டைமிங் பொறுத்து இருக்குது. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிக்கன் துண்டுகள் எடுத்து போட்டுக்கலாம். அது சிக்கன் பொரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருந்தால் கொஞ்சம் போட்டு வெள்ளை எள்ளும் மேலால் போட்டு பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.